வணக்கம் மக்களை. பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரொமோ 2 ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நாமினேஷன் லிஸ்ட். ஸோ இன்றைக்கி ஓப்பன் நாமினேஷன் கிடையாது. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு ரீசன்ஸ் சொல்லுவாங்க, பயப்படாமல். சாச்சனாலாம் ஃபஸ்ட்டு காமிக்கிறானுங்க. சாச்சனா போய் நம்ம சிவக்குமாரை சொல்கிறாங்க. அடுத்த வர்ஷினி சிவக்குமாரை பற்றி தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக நடிக்கிறாரோ, ஒரு உண்மை முகத்தை காமிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கும் அவ்வளோ டவுட் இருக்குது. அவருடைய கேரக்டர் என்னென்னு இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. ரஞ்சித் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறாரா, இல்லை அவருடைய இயல்பான கேரக்டர் அதுதானா அப்படின்னு தெரியல. நம்ம பார்ப்போம் எப்படின்னு. அடுத்து மோஸ்ட்லி எல்லாருமே கேர்ள்ஸில் ஆமாம், பேர் என்ன, சௌந்தர்யா அருணை சொல்கிறாங்க. அப்புறம் பேர் என்ன, ஜாக்லின் அருணை தான் சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட பேசவே முடியல அப்படின்னு. ஆக்சுவலாக ஜாக்லின்ட்ட தான் பேசவே முடியல. ஜாக்லின்ட்ட மித்தவங்க பேச முடியுது, ஆனால் அருண் பேசுகிறாரு, அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஐயோ, மித்தவங்களாம் என்னால் நான் பேசுகிறத கேட்குறாங்க, ஆனால் அருண்கிட்ட நான் பேசுகிறது எடுபட மாட்டேங்குது அப்படிங்கிற இதில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாய்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே சௌந்தர்யா தாங்க குத்துறாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின் கரெக்டாக சௌந்தர்யா இஸ் எ ட்ரபுள் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சத்யா தான் நினைக்கிறேன் கரெக்டான வேர்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். இந்த தடவை நிறையா பேர் நாமினேஷனில் உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்ஜி ஆனந்தி திருப்பி அகைன் என்டர். சாச்சனா நம்ம விஜய் சேதுபதியோட செல்ல பிள்ளை சாச்சனா அவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பவித்ரா, தர்சிகா எல்லோரும் கிடக்காங்க. அன்சிதா இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல. அன்சிதா ஓகே, போன தடவை ஓரளவுக்கு நல்லா காம் அண்ட் சட்டிலாக ப்ளே பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பாய்ஸில் நம்ம ரஞ்சித் தப்பிச்சிட்டாரு. ஐயோ செல்லமே, தங்கமே அப்படின்னு கொஞ்சியே தப்பிச்சிட்றாரு அவர். தீபக்கெல்லாம் போயிட்டார். ஸோ மோஸ்ட்லி ஆர்ஜே அருண் இருப்பார், சத்யா இருப்பாப்பில். எப்போ போல் நம்ம சிவகுமார் கண்டிப்பாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ள்ஸில் ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, தர்சிகா, சாச்சனா இந்த மாதிரி. ஸோ ஃபுல் லிஸ்ட் என்னன்னு தெரியல. ஸோ இவங்க தான் இந்த வாரம் யாரை வெளியே அனுப்பணும்? சாச்சனாவை தயவு செஞ்சு எப்படியாவது ஓட்டு போடாமல் வெளியே அனுப்பி விட்டுருங்க. மக்களை தாங்க முடியல. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எரிச்சலாக இருக்குது அதை பார்த்தாலே. சௌந்தர்யாவையும் அந்த சாச்சனாவையும் பார்த்தாலே இப்போது பிக் பாஸ் ஹவுஸில் இப்படியே எல்லாருக்குமே பற்றி எரியும் போல் இருக்குது. அது இங்கே சாச்சனா பண்ணுற வேலை எங்கிட்ட ஒன்று பற்ற வைக்குது, அங்கிட்ட ஒன்று பற்ற வைக்குது. இங்கிட்ட நல்ல பொண்ணு மாதிரியே பேசுது, அதே பாயிண்ட்டை கொண்டு போய் அங்கே சொல்லி விட்டுருது. அங்கே நல்ல பொண்ணு மாதிரி பேசுது, அப்புறம் அதே கொண்டு இங்கே சொல்லி விட்டுருது. ஸோ சண்டை மூட்டி விட்டுறதுல பயங்கரமான ஆளாக இருக்குது. அப்பா வேறு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. சாக்லேட் கேட்டவொன்னே சாக்லேட் கொடுத்துட்றாரு, கப்பு கேட்டவொன்னே கப்பும் கொடுத்துருவாரோ ஒரு வேளை. பிக் பாஸ் கப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சாச்சனாவை வெளியே அனுப்புவாரா, இல்லை சாச்சனாவுக்கு மேலே இருக்கிற யாரையாவது வெளியே அனுப்பி விட்டுருவாங்களான்னு தெரில. பார்க்கலாம்.